ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெளிய போகும்போது உங்க வீட்டு கதவை எவ்ளோ கவனமா பூட்டிட்டு போறீங்க. ஆனா உங்க ஒட்டுமொத்த நாளையும் யாரோ ஒருத்தரோட சின்ன வார்த்தை திருடிட்டு போற அளவுக்கு உங்க மனசோட கதவுகளை மட்டும் ஏன் எப்பவும் திறந்தே வச்சிருக்கீங்க? ம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. நிறைய பேர் இதை கவனிக்கிறதே இல்ல. ஆமா, ஆபீஸ்ல யாரோ ஒருத்தர் காட்டுற சின்ன முகச்சுளிப்பு, இல்லனா டிராஃபிக்ல யாரோ அடிக்கிற ஹாரன் சத்தம், இது எல்லாமே ரொம்ப ஈஸியா அந்த திறந்த கதவு வழியா உள்ள நுழைஞ்சிடுது. அன்னைக்கு நாளோட மொத்த நிம்மதியையும் அது கெடுத்துடுது இல்லையா? கண்டிப்பா, இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ரொம்ப சாதாரணமா தினமும் நடக்கிற ஒண்ணுதான். நாமளும் அதை பெருசா எடுத்துக்காம கடந்து போயிடுறோம். இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பேசப் போறோம். நம்ம உணர்ச்சிகளால அவ்வளோ சீக்கிரம் பாதிக்கப்படாத ஒரு நிலையான மனநிலைய எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். மத்தவங்களோட செயல்கள் எப்படி நம்ம அமைதியை இவ்வளவு ஈஸியா விலைக்கு வாங்குது, அத நாம எப்படி தடுக்கிறது? இப்போ இதை தடுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்டாயிக் தத்துவம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கருவி கிடையாது. ஓ, அப்ப அது எதுக்கான பயிற்சி? இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதாவது நம்மளோட எதிர்வினையை எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் அது. அதாவது உணர்ச்சிகள் எல்லாம் கொன்னுட்டு நாம ஒரு கல்லஞ்சக்காரரா மாற போறது கிடையாது. மாறாக ஒரு நிதானமான மனநிலையை அடைய போறோம், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சியால நாம மூழ்கடிக்கப்படாம இருக்கணும்னா முதல்ல அந்த உணர்ச்சி எங்க தொடங்குதுன்னு நம்ம கவனிக்கணும். அது எனக்கு புரியுது. அந்த வீடியோல கூட ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கும் அதுக்கு நாம ரியாக்ட் பண்றதுக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன இடைவெளி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு ஸ்டிமுலஸ் மற்றும் ரெஸ்பான்ஸ், இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. பெரும்பாலானவங்க அந்த கேப்பை கோட்டை விட்டுடுறாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே நம்ம கை தானா விலகுது இல்லையா? அது மாதிரி ஒரு அனிச்சை செயல் தானே இந்த கோவமோ? இந்த இடைவெளியை நிஜமாவே நம்மால பிடிக்க முடியுமா? நீங்க சொன்ன அந்த சூடான பாத்திரத்தோட ஒப்பீடு ரொம்ப சரியானது. நம்ம மூளை பரிணாம வளர்ச்சியில அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. ஆபத்துன்னா உடனே ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா ஆதி காலத்துல அதுதான் நம்ம முன்னோர்களை காப்பாத்திருக்கு. ஆமா, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாராவது நம்மள விமர்சனம் செஞ்சா மூளை அதை ஒரு நிஜமான ஆபத்தா நினைச்சிடுது. அதனாலதான் நம்ம முதல்ல வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறமா வருத்தப்படுறோம். இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த இடைவெளியை பிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்றது? ரத்த கொதிப்பு எகுறும்போது நான் இப்போ கோபப்படுறேன்னு ஒரு ஜென்துறவி மாதிரி வேடிக்கை பார்க்க முடியுமா என்ன? ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இது ஒரு மசில் மெமரி மாதிரி, அதாவது ஒரு தசை பயிற்சி மாதிரி பழகிடும். நம்ம மனசோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கணும். ஓ, அதாவது அந்த உணர்ச்சியை அடக்கிறது நோக்கம் இல்ல. கண்டிப்பா கிடையாது. ஒரு உணர்ச்சி வரும்போது அந்த முதல் தூண்டுதலுக்கு நாம அடிபணிய வேண்டியதில்ல அப்படிங்கறத மூளைக்கு நாம கத்துக் கொடுக்கணும். அப்போ எனக்கு கோபம் வருது, ஆனா நான் இப்போ கத்தணுமா இல்ல அமைதியா இருக்கணுமான்னு சூஸ் பண்ற அதிகாரம் நம்ம கைக்கு வருது. அதுதான் அந்த இடைவெளியோட வலிமை. சரியா சொன்னீங்க. அந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியம். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நாம அந்த இடைவெளியை புடிச்சிட்டோம்னா அடுத்து நாம கவனிக்க வேண்டியது அந்த இடைவெளியில நம்ம மனசு பின்ற கதைகளை தான். ஆமா, நம்மள தொந்தரவு கொள்றது நிஜமான நிகழ்வுகள் கிடையாது, அதுக்கு நாம கற்பிக்கிற அர்த்தங்கள் தான். இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ உங்க ஆபீஸ்ல உங்க மேனேஜர் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு, நாம இன்னைக்கு ஈவினிங் பேசணும்னு. இது வெறும் ஒரு நிகழ்வு. ஆனா நம்ம மனசு உடனே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்மள வேலையை விட்டு தூக்க போறாங்கன்னு பதறோம் இல்லையா? அதுதான் நீங்க கற்பிக்கிற அர்த்தம். எபிக்டேட்டஸ் அப்படிங்கிற மாபெரும் தத்துவஞானி கூட இதே தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பொருட்கள் நம்மள தொந்தரவு பண்றது கிடையாது, அத பத்தின நம்ம மதிப்பீடுகள் தான் நம்மள தொந்தரவு பண்ணதுன்னு சொல்றாரு. அப்படியானால் பிரச்சனை வெளியில இல்ல, நமக்குள் தான் நாம உருவாக்குறோமா? இது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் ஆச்சே. ஆமா, இத புரிஞ்சுக்கிட்டோம்னா சூழ்நிலைகளை குறை சொல்றத நாம நிறுத்திடுவோம். நம்ம கண்ட்ரோலை நாமளே திரும்ப எடுத்துப்போம். ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இவ்ளோ நாளா மத்தவங்க மேல பழிய போட்டு பழகிட்டோம். அந்த மெயில் ஒருவேளை ப்ரமோஷன் குடுக்கறதுக்கு கூட இருக்கலாம் இல்லையா? கரெக்ட். மத்தவங்க மேல பழிய போடும்போது நம்ம மனநிலையோட சாவியா அவங்க கிட்ட கொடுத்துடுறோம். அதை மாத்தணும். சரி, நான் நிகழ்வுகளுக்கு கொடுக்கற அர்த்தங்களை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன். ஆனா நான் கற்பிக்கிற அர்த்தங்கள் சும்மா வெற்றிடத்திலிருந்து வராதே. என் சூழல் ரொம்ப முக்கியம் இல்லையா? நிச்சயமா. நாம புழங்குற இடத்தோட ஆற்றல், மத்தவங்களோட பேசுற துணி, இது எல்லாமே ரொம்ப மெதுவா நமக்குள்ள ஊடுருவோம். இதை நான் ஒரு இமோஷனல் பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவேன். மத்தவங்க சிகரெட் குடிக்கும்போது அந்த புகை எப்படி நம்மள அறியாமலே பாதிக்குதோ அதே மாதிரி மத்தவங்களோட நெகட்டிவ் எண்ணங்களும் நம்மள பாதிக்குது. ஆஹா, இது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு.
இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆற்றல் கடத்தல் அவ்வளோ சத்தமே இல்லாம நடக்கும். ஆமா, தொடர்ந்து திட்டுற ஒரு நண்பர் கூட 1/2 மணி நேரம் பேசினா நமக்கே வாழ்க்கை வெறுத்து போயிடுதே. அதுதான் அந்த வீடியோல ஒரு வரியா சொல்லியிருக்காங்க. ஆன்மா அதோட சிந்தனைகளோட நிறத்தால் சாயமிடப்படுது அப்படின்னு. ம். அப்போ இதுல இருந்து தப்பிக்க நம்ம ஒரு காட்டுக்குள்ள போய் தனிமையில வாழணுமா? இல்ல, தனிமைப்படுத்திக்கிறது இதுக்கு தீர்வு கிடையாது. சூழலை கண்ட்ரோல் பண்றதுனா ஓடி ஒளிவதில்லை. எதை நமக்குள்ள அனுமதிக்கிறோம் அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும். ஓ, ஒரு இன்டென்ஷனல் ஃபில்டர் மாதிரி செயல்படணும்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம எனர்ஜியை உறிஞ்சறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நமக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கணும். ம். வெளி உலக சூழலை வடிகட்ட கத்துக்கிட்டோம். ஆனா நமக்குள்ளேயே ஒரு பெரிய பாரம் இருக்கு. அதுதான் எதிர்பார்ப்புகள். மக்கள் இப்படித்தான் நியாயமா நடந்துக்கணும்னு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் வச்சிருக்கோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நமக்கு விரக்தி எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? நடந்த ஒரு மோசமான நிகழ்வால கிடையாது. பின்ன எதனால வருது? என்ன நடக்கணும்னு நாம எதிர்பார்த்தோமோ அது நடக்காம போனதால வர்ற ஒரு இடைவெளி தான் அந்த விரக்தி. நாம உலகத்துக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கோம். ஆமா, உலகம் அந்த ஸ்கிரிப்ட் படி நடிக்க மறுக்கும்போது நாம டென்ஷன் ஆகுறோம். ஆனா இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? எதிர்பார்ப்புகளை குறைக்கிறதுனா நம்மளோட தரத்தை குறைச்சிக்கிறதா, இல்ல நடக்கிறது நடக்கட்டும்னு ஒரு செயலற்ற நிலைக்கு போறதா? நிறைய பேர் இங்கதான் தப்பு பண்றாங்க. எதிர்பார்ப்புகளை விடுறதுன்னா கண்ட்ரோலை இழக்கிறது கிடையாது. அது ஒரு நெகிழ்வுத்தன்மை. அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி. அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ப்ராஜெக்டுக்காக நீங்க பல மாசம் உழைக்கிறீங்க. உழைக்கிறது உங்க கையில இருக்கு. ஆனா ரிசல்ட் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கிறது தான் நெகிழ்வுத்தன்மை. அப்போ முழு கண்ட்ரோல் பண்ற எண்ணத்துல இருந்து அந்த முடிவுகளுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறணும். கரெக்ட். ஆனா அந்த ஏமாற்றம் வரும்போது ஒரு பெரிய கோபம் வரும் பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆமா, பல மாசம் உழைப்பு வீணாகும்போது நாம ஒன்னும் ரோபோ கிடையாது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு போக, அந்த கோபம் ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கும்போது என்ன பண்றது? அந்த தீவிர உணர்ச்சிகள் கெட்டது கிடையாது. அது ஒரு அபரிமிதமான மூல ஆற்றல், அதாவது ரா எனர்ஜி. ஓ, அப்போ அந்த எனர்ஜிய நாம ஒரு அல்கெமிஸ்ட் மாதிரி வேற ஒரு உத்வேகமா மாத்தணும், சரியா? உங்க ஆல்கெமிஸ்ட் ஒப்பீடு ரொம்ப சரி. கோபத்துல வர்ற எனர்ஜிய கத்தியோ இல்ல பொருட்களை உடைச்சோ வீணாக்க கூடாது. உள்ளுக்குள்ள அடக்கி வச்சாலும் மன அழுத்தம் தான் வரும். அப்போ அந்த மூல ஆற்றலை எப்படி மடைமாற்றுவது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன? செனிகா ரொம்ப அழகா சொல்லுவாரு, தன்னைத்தானே ஆளத் தெரியாத எவனும் சுதந்திரமானவன் இல்லை அப்படின்னு. கோபம் வரும்போது உடம்புல அட்ரினலின் அதிகமாகும். பூர்வமான செயலுக்கு திருப்புங்க. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கிற ஒரு வேலையை முடிக்கலாம். சூப்பர்! கோபங்கிற நெருப்ப வீட்டை கொளுத்த பயன்படுத்தாம சமைக்க பயன்படுத்தணும் சொல்றீங்க. சரி, கோபத்தை கையாண்டுட்டோம். ஆனா பதத்திரம்னு ஒண்ணு இருக்கே, அந்த ஆங்ஸைட்டி. ஆமா, கோபம் கடந்த காலத்துல இருக்கு. ஆனா நம்ம மனசு எதிர்காலத்தை கற்பனை பண்ணி ஒரு டைம் டிராவல் பண்ணும். அதுதான் பதற்றம். இது ஏன் நடக்குது? நாமே ஏன் நம்மள சித்திரவதை பண்ணிக்கிறோம்? இதுவும் பரிணாம வளர்ச்சி தான். ஆதி மனிதனுக்கு காட்டுல ஆபத்து வரும்னு முன்னாடியே கற்பனை பண்ணி ரெடியாகிற அந்த டைம் டிராவல் தான் அவனை காப்பாத்துச்சு. ஆனா இப்போ காட்டு விலங்குகள் இல்ல, ஆபீஸ் பிரசன்டேஷன் தான் இருக்கு. மூளை அந்த பிரசன்டேஷனை ஒரு விலங்கு மாதிரி நினைச்சிடுதா? எக்ஸாக்ட்லி. நடக்காத ஒன்ன கற்பனை பண்ணும்போது உடல் அதை நிஜம்னு நம்பி ரியாக்ட் பண்ணுது. அதனாலதான் பதட்டம் வருது. இதுக்கு என்னதான் தீர்வு? எல்லாரும் நிகழ்காலத்துக்கு திரும்பணும்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? செனிகா சொல்ற மாதிரி நாம நிஜத்தை விட கற்பனையில தான் அதிகமா கஷ்டப்படுறோம். எதிர்காலத்துக்காக பிளான் பண்றது செயல். அதை பண்ணிட்டு நிகழ்காலத்துக்கு வந்துடணும். ஆனா மனசு திரும்பவும் எதிர்காலத்துக்குள்ள ஓடுமே. அதுக்கு தான் ஒரு நங்கூரம் தேவை. உங்க மூச்சு காற்று அல்லது சுத்தி இருக்கிற சத்தங்களை கவனிச்சு மறுபடியும் இந்த நொடிக்கு வர பழகணும். நிகழ்காலத்துல நாம உறுதியா இருக்கணும்னா இன்னொரு விஷயத்தையும் விடணும். அதுதான் மத்தவங்களோட அங்கீகாரம். ஆமா, வேலிடேஷன். மத்தவங்க விமர்சனத்துக்கும் புகழ்ச்சிக்கும் ஏத்த மாதிரி உங்க மனநிலை மாறுதுன்னா உங்க கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தரோட வார்த்தை நம்ம நாளைய சிறப்பாக்கவும் இன்னொரு வார்த்தை நாசமாக்கவும் முடியுதுன்னா அது ரொம்ப ஆபத்து தானே? கண்டிப்பா. காரியுங் இத பத்தி ரொம்ப ஆழமா சொல்றாரு. நனமே மனதை நனவாக மாத்துற வரைக்கும் அது உங்க வாழ்க்கையை இயக்கும். அதை நீங்க விதின்னு சொல்வீங்கன்னு. ஓ, மத்தவங்களோட அங்கீகாரத்தை நாம தேடுறதே நமக்கு தெரியாத ஒரு விழிப்புணர்வற்ற பழக்கமா மாறிடுச்சு. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? வெளியிலிருந்து வர்ற அங்கீகாரத்தை விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற நேர்மையை வச்சு உங்களை நீங்களே அளவிடணும். நான் சரியா நடந்துகிட்டேனா அப்படிங்கிற கேள்வி மட்டும் போதும். அப்ப மத்தவங்க கொடுக்கற புகழ்ச்சி எல்லாம் வெறும் போனஸ் தான், விமர்சனம் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான். கரெக்ட். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்போதே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற முடியும்னு சொல்றாரு.
இத கேக்கும்போதே கொஞ்சம் பயமா இருந்தாலும் இப்ப நாம அனுபவிக்கிற பிரச்சனையெல்லாம் எவ்வளவு சின்னதுன்னு ஒரு தெளிவு கிடைக்குது. இத ஜூம் அவுட் உத்தின்னு சொல்லலாம். ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே பாக்குற மாதிரி உங்க வாழ்க்கைய கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க. ஓ, இப்போ என்ன கோவப்படுத்துற விஷயம் 1 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குன்னு பார்க்கணும். நிறைய பிரச்சனை காலப்போக்குல காணாமலே போயிடும். நிச்சயமா அந்த பரந்த கண்ணோட்டம் கிடைச்சிட்டா தற்காலிகமான சூழ்நிலைக்கு நம்ம நிரந்தரமான எதிர்வினைகளை கொடுக்க மாட்டோம். ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு. இந்த ஆழமான அலசல்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் உள்ள இடைவெளியை கண்டுபிடிக்கிறது, நிகழ்வுகளையும் அதுக்கு நம்ம கொடுக்கிற அர்த்தங்களையும் பிரிச்சு பார்க்கறது எல்லாமே பேசணும். ஆமா, அதோட எமோஷனல் பாசிவ் ஸ்மோக்கிங்ல சிக்காம எல்லைகளை வகுக்கிறது, எதிர்பார்ப்புகளை குறைச்சி யதார்த்தத்தை ஏத்துக்கிறது பத்தியும் அலசணும். கண்டிப்பா. கற்பனையான பதற்றத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு வர்றது, மத்தவங்க அங்கீகாரத்தை தேடாம நம்ம மதிப்பீடுகள் படி வாழுதுன்னு ஒரு முழுமையான பார்வையை பார்த்துட்டோம். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். உலகத்தை நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி மாத்துறது கண்ட்ரோல் கிடையாது. உலகத்தோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை பக்குவப்படுத்துறது தான் உண்மையான கண்ட்ரோல். ஆமா, ஒவ்வொரு முறையும் நம்ம உணர்ச்சிகள் அலைக்கழிக்கும் போது நான் நடந்த நிகழ்வுக்கு ரியாக்ட் பண்றேனா இல்ல நான் உருவாக்குன அர்த்தத்துக்கு ரியாக்ட் பண்றேனான்னு கேட்டுக்கணும். அதுதான் இந்த இமோஷனலி அன்டச்சபிள் அப்படிங்கிற நிலைக்கான முதல் படி. இது ஒரு தொடர் பயணம். சரியா சொன்னீங்க. இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனைய விதைச்சிட்டு இந்த விவாதத்தை நான் முடிக்க விரும்புறேன். நிகழ்வுகளுக்கு நாம கொடுக்கிற அர்த்தங்கள் தான் நம்ம நிஜத்தை உருவாக்குதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். ம் அப்படியானால் உங்க கடந்த காலத்தோட மிக மோசமான ஒரு நிகழ்வுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு புதிய நேர்மறையான அர்த்தத்தை கொடுத்தால் நீங்க சந்திச்ச அந்த மிகப்பெரிய வலியே உங்களோட மிகப்பெரிய பலமா மாற வாய்ப்புள்ளதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.